பூ பூ பூ. ஒரு நாய் தளபதியை பத்தி தேவையில்லாத விஷயம்லாம் பேசியிருக்கு. அந்த நாய் எந்த நாய் தெரியுமா? வீட்டில் இருக்கிற நாயை கூட சமாளிச்சிடலாம், நம்மளுக்கு விசுவாசமா இருக்கும். இந்த நாய் நம்ம சொல் பேச்சு கேட்காது. தெருநாய் எப்படி லொல் 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 குலைக்குமோ அந்த மாதிரி லொல் 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 குலைச்சுன்னுக்குது. அது எந்த நாய் உங்களுக்கு தெரியும்? அந்த நாய் என்ன பேசிக்குதுன்ட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வாங்க. நான் ஒரு மனுஷனாயா? அங்க ஒரு பொண்டாட்டி ஆல்ரெடி என் புருஷன் என் கூட இல்ல, ஏதோ ஒரு நடிகை கூட ஊர் சுத்தின்னு இருக்கான். ஃபாரின் போனாலும் அந்த நடிகையோட தான் போறான், எங்க போனாலும் அந்த நடிகையோட தான் போறான். இவனுக்கும் அந்த நடிகைக்கும் தொடர்பு இருக்கு. பாத்தீங்களா அந்த நாய் என்ன பேசிருக்குன்ட்டு? நேத்து கல்பாத்தியஸ் அகோரம் அவங்க பையன் இல்ல திருமண விழாக்கு தளபதி த்ரிஷா கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க. மாண்புமிகு முதலமைச்சரும் அந்த கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க. ஏகப்பட்ட சினி பிரபலங்களும் அந்த கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க. அந்த கல்யாணத்துக்கு வந்தவங்களை யாரையும் நோட் பண்ணல. த்ரிஷா விஜய் வந்ததை மட்டும் கரெக்டா நோட் பண்ணி இந்த வாடகை வாய் பேசுது. நாங்க என்ன தெரியுமா நினைக்கிறோம்? விஜய் ரசிகரா, விஜய் தொண்டனா, நாங்க என்ன தெரியுமா நினைக்கிறோம்? ஒரு அண்ணன் தங்கை உறவு மாதிரி நினைக்கிறோம். அண்ணன் தங்கை உறவுனா என்னன்னு தெரியாம இந்த வாடகை வாய் பேசுது. எங்க அண்ணன் 50 வயசு ஆயிடுச்சு, வயசுக்கு வந்த பொண்ணு இருக்குது, பையன் இருக்காரு. அந்த மாதிரி எங்க அண்ணன் பண்ண மாட்டாரு. இந்த வாடகை வாய் ஏன் தெரியுமா இப்படி பேசுது? அங்க வாடகை அதிகமா வாங்கிட்டு வாடகை தகுந்த பேச்சு பேசி இன்னும் வாடகைய உயர்த்தி காட்டுது. நீ யாருக்கு தான் நீ பேசுறன்னு தெரியல. சத்தியமா சொல்றேன், வர மாட்டாங்க. நீ பேசுறியே அந்த வாடகைக்கு லென்ட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க அந்த வீட்டுக்கு. ஏன்னா அந்த வீட்டையே காலி பண்ண சொல்றாங்க. எந்த வீடு தெரியுமா? தலைமைச் செயலகம் தான். அது காலி பண்ண போற நேரம் வந்தாச்சு. அந்த வீட்டுக்கு வரப்போற ஒரே தலைவர் எங்க தளபதி மட்டும்தான். தமிழ்நாட்டை ஆள போற முதலமைச்சர் எங்க தளபதி மட்டும்தான். 2026 நிரந்தர சிஎம் தளபதி விஜய் அண்ணா மட்டும்தான்.